இங்கே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிட்டேயே 3 கோடி ரூபாய் சொத்து அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்கள்ட்ட இருக்குது. இதே இங்கே நிறைய லஞ்சம் லாவணியம் வாங்குற மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு 3 கோடிலாம் ஒரு ஜுஜுப்பி அமௌண்ட்டுங்கிறது இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆனால் பல வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுடைய சொத்து மதிப்பு 3 கோடி ரூபாய் தான், 4 கோடி ரூபாய் தான் அப்படின்னு சொல்லும்போது இதை இங்கே யாரும் கேள்வி கேட்கவோ ஆராய்ச்சி பண்ணவோ இல்லை. ஆனால் டிவிகே தலைவர் தன்னுடைய சொத்து மதிப்புன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பற்றி பேசும்போது கிடையாது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, அவருடைய டிரைவர் அவருடைய பினாமி, அவரோட சொத்து பாதி அவர்கிட்ட இருந்துட்டு போட்டோம், அது உங்களுக்கு என்ன, அது அவரோட இது. இதை யாராச்சும் கேட்டிங்களா? இந்த 3 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்காங்கும் போது அவங்கள்ட்ட போய் உங்களுடைய பினாமிலாம் யாரு, உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து வேல்யூ இவ்வளோ தான் இருக்காங்கிறத போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? பேசிடுவீங்களா? பேசிட்டு தான் இருந்துருவீங்களா? அதனால அவங்கவுங்க கட்சியில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பேசி உங்கள் கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசி எந்த இடத்துலையாச்சும் விஜய் உங்களை பற்றியோ உங்கள் தலைவரை பற்றியோ எங்கேயாச்சும் தப்பாக பேசியிருக்கிறாரா? அவரோட கொள்கையை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் அப்படி கொண்டு போய் சேருங்க. ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது அதுவே தவறான செயல். அதை மாற்றணுங்கிறது தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுடைய எண்ணமே. திரும்பியும் அதே பழைய அரசியலையே திருப்பி கொண்டு மக்கள் மேல திணிக்காதீங்க. இப்ப இருக்கிற அரசியல் வேற. அடுத்தவங்களை பழி சொல்லியோ அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தியோ ஒரு அரசியல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த அரசியல் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்குமே பிடிக்கல. இது உங்களுடைய கட்சிக்கும் இது நல்லது இல்லை. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.